ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஏசாயா 65 அதிகாரம் 17வது வசனம். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் சிருஷ்டிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் நேற்றைக்கே சொன்னேன், எப்பொழுது இந்த புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று சொன்னால் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு பிறகு புதிய வான புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்டும் எல்லாம் புதிதாக்கப்படும் ஒரு வித்தியாசமான காரியங்கள். இதை நம்முடைய ஊழியர்கள் மூலமாய் தொடர்ந்து ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். ஆனால் ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாலே இந்த வானமும் பூமியும் புதிதாக்கப்பட வேண்டும். ஒரு புதிய காரியம் நடந்தாக வேண்டும். எழுப்புதலுக்காக இந்த புதிய காரியம் நடக்கணும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. எழுப்புதலுக்கு பிறகுதான் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை இருக்க போகிறது. அப்ப ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால வழி ஆயத்தமாக்கப்பட வேண்டும். வானமண்டலத்தில் தான் இயேசு வந்து நிற்க போகிறார். அந்த வானமண்டலம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். வானமண்டலத்தின் ஆவிகள் துரத்தப்பட வேண்டும். அதற்கு தான் நேற்று தினம் ஜெபம் செய்தோம். இன்றைய தினம் புதிய பூமி. இன்றைக்கு இந்த பூமியில் சாத்தானுடைய கிரியைகள், பில்லிசூனியங்கள், மந்திரங்கள், விக்கிரக ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், சாத்தானுடைய பல தந்திரமான காரியங்களால் இந்த உலகம் நிறைந்து கிடக்கிறது. இது புதிதாக்கப்பட வேண்டும். இந்த பூமி புதிதாக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய வருகை மத்திய ஆகாயத்தில் வருகிற ஆண்டவர் 7 வருட உபத்திரவு காலத்துக்கு பிறகு, அதாவது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திற்கு பிறகு அவர் இந்த பூமிக்கு இறங்கி வருவார். அப்போ இந்த பூமி ஆயத்தமாக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு சுத்திகரிப்பு எழுப்புதலுக்காக இந்த பூமியிலே உண்டாக்கப்பட வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைக்கிறார். இது ஜெபத்தின் மூலமாய் உண்டாகிற ஒரு சுத்திகரிப்பு. ஆகவே தான் வானமண்டலத்தின் ஆவிகள் விரட்டப்பட்டு வானமண்டலம் சுத்திகரிக்கப்படணும். பூமியில கிரியை செய்கிற ஆவிகள், அந்த கிரியைகள் அழிக்கப்பட்டு பூமி சுத்திகரிக்கப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, சில தேசங்களுக்கு போனீங்கன்னா வித்தியாசம் தெரியும். நான் அந்த ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால மலேசியா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது பார்த்துருக்கிறேன். ஜெபிக்க முடியாது, அசதியாக வரும், தூக்கமாக வரும், ஜெபிப்பது ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரு சமயம் கூட ஒரு ஊழியக்காரை அழைத்து கொண்டு போனேன். நல்லா ஜெபிக்கிற சொன்னார், அண்ணே இந்த நாட்டில் ஜெபிக்கவே முடியலன்னு தூக்கமாக வருது, அசதியாக வருதுன்னு சொன்னார். ஏன்னு சொன்னால் அந்தகார வல்லமையின் ஆளுகை, அந்த அசுத்தாவினுடைய கிரியைகள் தேசத்தில் நிறைந்திருந்ததுனால ஜெபிக்க முடியாத அளவுக்கு அந்த ஆவிக்குரிய வட்டாரத்தில் உண்டான ஒரு இருள் அந்த தேசத்தை சூழ்ந்திருந்தது. மற்ற மக்களுக்கு வித்தியாசம் தெரியாது. சாதாரண மக்களுக்கு, ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது, கிறிஸ்தவர் அல்லாதவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நாடு நல்லா தான் இருக்குன்னு நல்லா தான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தான் அந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரில் உள்ள வித்தியாசம் தெரியும். நான் சொன்னேங்க, இந்த ஆவிகள் கரியை செய்கிறதுன்னு சொல்லி. ஆனால் அங்கே போய் உபவாசத்தை ஜெபிக்க வச்சு இப்போ மலேசியாவுக்குள்ளே போனால் ஆவிக்குரிய நிலைமையில் நல்ல மாற்றத்தை உணர முடியும். இப்போ நல்லா ஜெபிக்க முடியும். அந்த ஜெபத்தின் விளைவாக அந்த தேசத்தின் மீது ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் மாறி இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் சில நாடுகளுக்கு போனால் உங்களால் ஜெபிக்க முடியாது, அப்படியே நீங்கள் டல் ஆயிரும். அந்த ஆவிக்குரிய அட்மாஸ்பியர்னால பாதிப்பு உண்டாகும். ஆனால் தென்கொரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஜெபிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். மணிக்கணக்காக ஜெபிச்சாலும் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். நேரம் போகிறதே தெரியாது. ஏன்னா அந்த தேசத்தில் ஜெபித்து இந்த இருளின் வல்லமைகளை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. இன்னும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படாமல் விக்கிரக வணக்கம் பண்ணினால் கூட மெஜாரிட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் வந்துட்டாங்க. அவனுடைய ஜெபத்தின் விளைவாக அங்கே இருக்கிற அந்த ஆவிக்குரிய அந்த வட்டாரத்தில் ஒரு மாற்றம் உண்டாக்கப்பட்டு விட்டார். அந்த ஆவியினுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு விட்டார். அதனால ஜெபிக்கிறதுல ஒரு சந்தோஷம், வேத வாசிப்பில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அது இந்த தேசத்தின் மீது இருக்கிற அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் உண்டாகிற ஒரு மாற்றம். அதே விதமாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் நம்முடைய தேசத்தில் இந்த பூமியில் உண்டாகி கொண்டிருக்கிற கிரியை செய்கிற ஆவியினுடைய காரியங்கள். பவுல் அப்போஸ்தலன் தான் இதை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார். என்னால் அவர்தான் இந்த போராட்டங்களை சந்தித்து இந்த ரகசியங்களை அறிந்து வேதத்தில் எழுதியிருக்கிறார்.
இந்த ரகசியத்தை ஆண்டவரிடத்தில் அவர் அறிந்து கொண்டதுனால தான் அவருடைய ஊழியம் வித்தியாசமான ஊழியம். மற்ற எல்லா அப்போஸ்தலரை விட பவுல் மூலமாகத்தான் ஏராளமான திருச்சபைகள். அவர் போன இடமெல்லாம் பட்டணம் அசைகிறது. அவர் போன இடமெல்லாம் மந்திரவாதிகள் புஸ்தகத்தை கொண்டு ரோட்டில் போட்டு எரிக்கிறாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் உண்டாக காரணம் ஆவிக்குரிய ரகசியங்களை பவுல் அறிந்திருந்தார். அவர் வெறுமனை ஆண்டவரை ரட்சி, ஆண்டவரை எழுப்பார் அப்படி ஜெபித்தவர் அல்ல. ஆவிக்குரிய வட்டாரத்தில் என்ன நடக்கிறது, ஆவிகளுடைய கிரியைகள் என்ன, சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன, இதெல்லாம் அவர் அறிந்து ஜெபித்ததுனால தான் அவருடைய ஊழியத்தில் அவ்வளோ பெரிய சக்சஸ், வெற்றி உண்டாயிருந்தது. அவர் தான் எழுதுகிறார் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10 முதல் நாம் வாசிக்கும் போது அவர் எழுதுகிறார். அதில் முக்கியமாக 12ஆம் வசனத்தில், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்முடைய போராட்டம் அல்ல, மாம்சமும் இரத்தமுடைய மனிதர்கள் நமக்கு சத்துருக்களும் அல்ல, அவர்களோடு நமக்கு போராட்டமும் அல்ல. மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம், மத தீவிரவாதிகள் எழும்பலாம், ஒருவேளை அரசியல்வாதிகள் கூட மத வைராக்கியத்தோடு நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் அவர்கள் நம்முடைய சத்துருக்கள் அல்ல. இந்த மாம்சமும் இரத்தமும் உடையவர்கள் அல்ல. அவர்களுக்கு பின்னால் நின்று கிரியை செய்கிற, மறைந்திருந்து செயல்படுகிற, கண்ணுக்கு தெரியாத ஆவிகள். ஆவிக்குரிய உலகத்தை பாருங்க, பின்னால் ஒரு ஆவியன் இருக்கிறது. அதுதான் நமக்கு விரோதமாய் போராடுகிறது, மனிதர்களை எழுப்புகிறது, அது ரகசியமாய் கிரியை செய்கிறது. அதை அறிந்து நாம் அதை செயலற்றதாய் மாற்றிவிட்டால், அந்த வல்லமைகளை முடக்கிவிட்டால், அந்த கிரியைகளை கட்டிவிட்டால் நாம் ஜெயிக்க முடியும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அதனால தான் போராடி ஜெபம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அதில் தான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்க, போர் வீரர்களாயிருங்க. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று அதையெல்லாம் தெளிவுபடுத்துகிறவர் பவுல் அப்போஸ்தலன். அவன் தந்திரமாய் கிரியை செய்கிறான். அவன் கிரியை செய்கிற விரங்களை 4 காரியங்களை அவர் இங்கே சொல்லுகிறார். அதில் பாருங்க, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை. இந்த 4 காரியத்துக்குள்ள உலகத்தில் கிரியை செய்கிற அத்தனை சாத்தானுடைய கிரியைகளும் அடங்கும். கவனமாக நம்ம தியானிச்சா ஆவியானவரே அதை நமக்கு விளங்க பண்ணுவார். முதலாவது, நாம் நேற்றைக்கு ஜெபித்தோம் வானமண்டலத்தின் ஆவிகள். எப்படி சாத்தான் வானமண்டலத்தில் வந்து தன் ராஜ்யத்தை ஸ்தாபித்தான், தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்தான், ஒரு பெரிய சேனையோடு செயல்படுகிறான். அவனை நம்ம விரட்டணும் என்பதை நேற்று தினம் தியானித்து அதை எதிர்த்து ஜெபம் பண்ணினோம். இன்றைக்கு இந்த பூமியிலே கிரியை செய்கிற ஆவிகள், உலகத்தில் கிரியை செய்கிற இந்த சாத்தானுடைய தந்திரமான கிரியைகள், 3 காரியங்கள். நமக்கு நேரம் அதிகம் இல்லை, வேக வேகமாய் சுருக்கமாய் காரியத்தை சொல்லி நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள். பவுல் எழுதுகிறார், துரைத்தனங்கள், பிரின்சிபாலிட்டிஸ், அது துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் என்பதாய் சொல்லுகிறார். துரைத்தனம் பண்ணுகிற ஆவின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுப்படுத்தும் ஆவி, கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். அது வந்து கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், ஒரு ஆளை கட்டுப்படுத்துவது, ஒரு மக்களை கட்டுப்படுத்துவது, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களை கட்டுப்படுத்துவது, கண்ட்ரோல் பண்ணுவது. இந்த ஆவி ஒரு குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்யும், சபைக்குள்ளே கிரியை செய்யும், கொஞ்சம் ஏமாந்தா ஊழியத்துக்குள்ளே கிரியை செய்யும், ஒரு ஆஃபீஸில் கிரியை செய்யும், அப்புறம் ஒரு மாநிலத்தில் கிரியை செய்யும், ஒரு கிராமத்தில் கிரியை செய்யும், ஒரு தேசத்தில் கிரியை செய்யும். நீங்கள் ரொம்ப கவனமாக படிப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆவியனுடைய கிரியைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். முதல்ல உங்களுடைய ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்குள்ள இந்த ஆவி கிரியை செய்வதே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஆவினே தெரியாது. நம்ம மனிதர்களே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு பின்னால் கிரியை செய்கிற ஆவி என்பதை இதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதுதான் பவுல் சொல்லுகிறார், சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் மேற்கொள்ளணும், அவனுடைய தந்திரங்களை அறியணும். ஆண்டவர் அதை பவுலுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். உதாரணத்துக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் பாருங்கள், குடும்பத்துக்குள்ள சில குடும்பத்தில் கணவன் வந்து ஒரு சர்வாதிக மாதிரி செயல்படுவார். மனைவி பயப்படுவாங்க, பிள்ளைகள் பயப்படுவாங்க, நான் புருஷன்
எனக்கு தான் கீழ்ப்படியணும், நான் சொல்கிறபடி தான் செய்யணும். ஒரு அன்பு இருக்காது. பிள்ளைகளுக்கு அப்பா பார்த்தா சந்தோஷம் இருக்காது, பயம் நடுக்கம் இருக்கும். வந்துட்டான்னா ஓடி போய் அமைதியாகிடுவாங்க, புக்கு தூக்கிடுவாங்க, நடிப்பாங்க, மனைவி அமைதியாகிடுவாங்க, குடும்பமே அப்படியே அமைதியாகிடும். ஒரு குடும்பம்னா சந்தோஷமாக இருக்கணும், கணவன் மனைவி பிள்ளைகள் மகிழ்ந்து இருக்கிற இடம். ஆனால் அங்கே வந்து மிலிட்ரி டிசிப்ளினா அப்படி வந்து அதிகாரம் செலுத்துவார், கண்ட்ரோல் பண்ணுவார். அது அன்பினால் நேசித்து செயல்படணுமே இல்லாமல் சர்வாதிகாரி மாதிரி கண்ட்ரோல் பண்ணி பயப்படுத்தி அடிமையாக்கி வைத்திருப்பார். அதுக்கு பின்னால் கிரியை செய்கிற ஒரு ஆவி. சில இடத்துல மனைவிமார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, புருஷனை பயந்து போ நிற்பார், பார்த்துருக்கீங்களா? அவன் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் ஆட்சி தான். சில அம்மாமார் அதை பெருமையாக சொல்லுவாங்க. நீ உங்கள் ஆட்சியில் உங்கள் பின்னால் இந்த ஆவி இருக்குது, இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி இருக்குது. அதுக்கு பேர் துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, பிரின்சிபாலிட்டிஸ். அது வந்து கட்டுப்படுத்துகிற ஆவி, கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவி. அப்படியே புருஷன் பயந்துருவார், மனைவி பேசிட்டா அவ்வளோதான், ஓகே அவங்க அம்மா சொல்கிறபடி தான், நான் ஒன்றும் பண்ண முடியாது. பிள்ளைகள் அப்படியே கலங்க, என்னப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா அம்மா கிட்ட, நான் ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா, அவன் ஆட்சி தான் நடக்குது. அது வந்து ரொம்ப டேஞ்சர். அது வந்து நீங்கள் ஒரு ஆவியினால் கட்டப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அது பெருமைப்படுற விஷயம் அல்ல. ரகசியமாய் பின்னால் இருந்து ஆவிக்கு சில விசுவாசிகளை கூட சாத்தான் அப்படி கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் விசுவாசி எனக்கு தெரியாததுனால அந்த அவனுடைய பிடிக்குள்ள இருக்கிறீங்க. குடும்பத்தில் ஒரு பாருங்க, நான் அமெரிக்கா போயிருந்தேன். ஒரு கணவன் மனைவி, ஒரு சகோதரி வந்து சொல்கிறாங்க, என் கணவர் ரொம்ப நல்லவர் தான், நாங்கள் 2 பேரும் இங்கே வந்த பிறகு ரொம்ப நல்லா இருப்பார், சேர்ந்தெல்லாம் ஜோம் பண்ணுவோம். வாரத்தில் ஒரு நாள் இந்த அவங்களுடைய தமிழ்நாட்டில் இருந்து அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் வரும். அவங்க அம்மாட்ட பேசின உடனே அவர் வித்தியாசமாக மாறிடுவார். அவர் அதுக்கு வரைக்கும் அன்பாக இருந்தவர் வித்தியாசமாக மாறி என் மேலே எரிஞ்சு விழுவார். நான் என்ன செய்தாலும் குறையாக சொல்லுவார். அவர் வந்து அப்படியே எரிஞ்சு பேசுவார். அப்போ 2-3 நாள் அந்த பாதிப்பு இருக்கும். அப்போ நான் ஒன்றுமே பேச முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க, உன் மனைவி அப்படி பண்ணு இப்படி பண்ணு. எங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஃபேமிலியை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு ஃபோனை வச்சு. இதை சாதாரணமாக நினைக்கூட, இது ஒரு ஆவி. அதுதான் துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, பிசாசு. 2 கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க விடாமல் இங்கிருந்து ஃபோன் பண்ணி மிரட்டி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அது ஒரு பிசாசின் ஆவி. மறந்துடாதங்க, அது ஒரு கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. நீ எங்கே போனாலும் என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்கணும். நீ கல்யாணம் பண்ணி உனக்கு 2 பிள்ளை 4 பிள்ளை வந்தால் கூட அம்மா நான் சொல்கிறபடி தான் நீ நடக்கணும். அந்த கண்ட்ரோல். நிறைய தாய்மார்களை இந்த ஆவி வஞ்சித்து வைத்திருக்கிறாரு. நிறைய தாய்மார்களை இந்த ஆவி பிடித்து வைத்திருக்கிறாரு. அவங்க வந்து பிள்ளைகளுடைய லைஃபுக்குள்ள நுழைஞ்சு கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையின் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. விசுவாசிகள், அந்நிய பாஷை பேசுகிற விசுவாச தாய்மார்களை கூட இந்த ஆவி பிடித்து வைத்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். உங்களுக்குள்ள விழிப்புணர்வு வரணும். அது ஒரு ஆவி, கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். அந்த ஆவி தான் கண்ட்ரோல் பண்ணுது. இது ஃபேமிலிக்குள்ள. சபைக்குள்ள பாருங்களேன், சில சபையில் சபைக்கு தலைவர் யாரு? மேய்ப்பன். ஆண்டவர் மேய்ப்பனை கொடுத்து இந்த சபையை மேய்ப்பா, அந்த ஆடுகள் அப்படின்னு வச்சிருக்கிறார். அதில் கமிட்டி செக்ரட்டரி ட்ரெஷரர்னு சிலர் வச்சிருவாங்க. சில சபையில் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டான், கமிட்டியில் செக்ரட்டரியாக இருப்பான். ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், ட்ரெஷரராக இருப்பான். சிகரெட் பிடிச்சிட்டு வருவான். அவன் கமிட்டியில் உட்காந்துட்டு அந்த போதகரை கண்ட்ரோல் பண்ணுவான். நான் சொல்கிறபடி தான் செய்யணும். அது வேதத்தின்படி சரியா தப்பு? மேய்ப்பன் தான் எல்லாருக்கும் மேலே. ஆனால் இந்த கமிட்டி உட்கார்ந்து மேய்ப்பனை கண்ட்ரோல் பண்ணும். அந்த இதை துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. நான் சொல்கிறபடி தாங்க பாஸ்டர் நடக்கணும், நாங்கள் சொல்கிறபடி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு கமிட்டி சொன்னால் அங்கே துரைத்தனம் பண்ணுகிற ஆவி கிரியை செய்துன்னு அர்த்தம். இந்த கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், ஊழியக்காரனை கண்ட்ரோல் பண்ணுவது பொல்லாத ஆவி. பெந்தேகோஸ்தே சபையில் வேற மாதிரி. அந்த சில சபையில் தீர்க்க தரிசனம் சொல்கிற ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா தீர்க்கதரிசனம் சொல்லி இந்த பாஸ்டர் நம்பிட்டார்னு வைங்க, கொஞ்ச நாளில் அந்த அம்மா பாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பாஸ்டர் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் அங்கே போகக்கூடாது, கர்த்தர் சொல்கிறார் இங்கே போகக்கூடாது, கர்த்தர் சொல்கிறார் உங்கள் மனைவி சரியில்லை. அப்புறம் இந்த பாஸ்டர் இந்த அம்மா சொல்கிறதான் கேட்பாரு.
மனைவி சொல்றதை கூட கேட்க மாட்டாரு. பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஊழியங்கள் உண்டு. அது தீர்க்கதரிசனம் சொல்ற அம்மாவை சாத்தான் வஞ்சித்து துரைத்தனம் பண்ணுகிற ஆவி உள்ளே நுழைந்து ஒரு ஊழியத்தை கெடுக்கிறது, சபையை கெடுக்கிறது, பாஸ்டருடைய குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறது. அது துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. நீங்க இதை அறிஞ்சு அதை அடிச்சு ஜெபிச்சிட்டீங்க, அந்த அம்மா தீர்க்க தரிசனமே வாய மூடிரும். சரியா அடிச்சு ஜெபிச்சிங்க, அந்த ஏமாத்துற ஆவி அமைதி ஆயிரும், குடும்பம் சரியாயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. சில சபையில் பணக்காரங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சில பாஸ்டர்மார்கள் ஒரு செல்வந்தர் வந்து சபை கட்ட காணிக்கூடாது, 1 லட்சம் 2 லட்சம் சபை கட்டுங்க பாஸ்டர் செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஒரு அன்பு இருக்கும், நம்ம ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாருன்னு. ஆனால் அவர் சரியில்லாத ஆளாக இருந்தால் அவர் மூலமாக சாத்தான் கிரியை செய்வான். கொஞ்ச நாள் ஆன உடனே அவர் வந்து பாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுவார். பாஸ்டர் அப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படி அப்புறம் சரி, என்ன ஒரு காசு கொடுக்கார்ல, இவர் கண்ட்ரோல் பண்ணுவார். சில பணக்காரங்க சில காணிக்க நிறைய கொடுக்குறவங்க பாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஊழியக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நான் சொல்கிறபடி தான் செய்யணும், இந்த சபையில் நான் தானே சப்போர்ட் பண்ணுறேன். அவர் வேறு வழி இல்லாமல் அவருக்கு அடிமை மாதிரி ஆகி விடுவார். இது ஒரு ஆவி. இதுதான் துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. பணக்காரங்க மூலமாக கண்ட்ரோல் பண்ணும், கள்ள தீர்க்கதரிசி மூலமாக கண்ட்ரோல் பண்ணும், சில தவறான ஆள் மூலமாக சபையை கண்ட்ரோல் பண்ணும், ஊழியத்தை கண்ட்ரோல் பண்ணும், சில ஊழியங்களை கூட கண்ட்ரோல் பண்ணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஊழியக்காரர் ஆண்டவர் நல்லா பயன்படுத்தினார். நான் ஊழியம் செய்து வந்த ஆரம்ப காலம் தேவன் அவர் பயன்படுத்துகிறார் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். கர்த்தர் அப்படி பயன்படுத்தினார். கொஞ்ச நாள் ஆன பிறகு பாருங்க, அவருடைய தகப்பனார், அந்த ஊழியக்காருடைய தகப்பனார் அவர்கிட்ட சொன்னார், நான் சொல்கிற இடத்துக்கு தான் நீ கூட்டத்துக்கு போகணும், ஏன்னா மகனுக்கு நிறைய கூட்டம் வருது, அற்புதம் நடக்குது, எல்லாம் புகழ்ந்து பேசின உடனே இவர் வந்துடுவார். இவர் ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனால் மகனுடைய ஊழியத்தில் இவர் கண்ட்ரோல் பண்ணுவார். இங்கே தான் போகணும், அங்கே தான் போகணும், மகனை நான் சொல்கிறபடி தான் செய்யணும். அந்த கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். ரட்சிக்கப்படாத ஒரு தகப்பன் தன் மகனை ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்துறதை வச்சு அவர் டாமினேட் பண்ண ஆரம்பித்தார். அது ஒரு ஆவி. அதனால அந்த ஊழியமே தொலைஞ்சது. அவர் வந்து வருத்தத்தோடு சொன்னார், அண்ணே எங்கள் அப்பா என்னை வந்து எல்லாத்துலையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு, நான் சொல்லப்படி அவர் ரட்சிக்கப்படவில்லை, ஜெபமும் பண்ண மாட்டார். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். சில ஆளை எழுப்பி கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவி. நீங்கள் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறீங்க? இயேசுடைய கண்ட்ரோலில் இருக்கீங்களா, அல்லது யாரோ ஒரு மனுஷருடைய கண்ட்ரோலில் ரகசியமாய் மறைமுகமாக பிடிபட்டு இருக்கிறீங்களா? சிலர் ஃபோன் பண்ணி மிரட்டுவாங்க. நீங்கள் துரைத்தனத்தின் ஆவியின் பிடியில் இருக்கிறீங்க, நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க. யாரோ உங்களை ஃபோனில் மிரட்டுறாங்க, ஃபோன் மெசேஜில் மிரட்டுறாங்க. துரைத்தனம் பண்ணுகிற ஆவி அது உங்களை பாதிக்குது. அதுக்காக ஜெபிங்க. இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவியை நான் எதிர்க்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண இடம் கொடுக்கக்கூடாது. சில சபையில் விசுவாசிகள் பாஸ்டருக்கு மரியாதை கொடுக்கணும், கனம் கொடுக்கணும், ஆனால் பயப்படுவாங்க, அடிமைத்தனமாக இருப்பாங்க. ஐயோ எங்கள் பாஸ்டருக்கு தெரிஞ்ச கொன்னுருவார். நல்லா அறிந்து கொள்ளுங்க, பாஸ்டர்மார்கள் கூட விசுவாசிகளை அடிமைகளை போல நடத்தவே கூடாது. அது துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. இயேசு நம்மளை அடிமை மாதிரி நடத்துகிறாரா? இயேசு யாரையாவது அடிமை மாதிரி நடத்துகிறாரா? சுயாதீனம் கொடுக்கிறார். அவர் தகப்பன். அவர் பாஸ்டர் ஊழியக்காரன்னா தகப்பனுடைய அன்பு இருக்கணும், பிள்ளைகளை போல நேசிக்கணுமே தவிர அடிமையாக வைக்கக்கூடாது, பயந்து நடுங்க வைக்கக்கூடாது. அது துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அது தப்பு. மனிதர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று பவுல் எழுதுகிறார். சபைக்குள்ள வந்த பிறகும் பாஸ்டரை நேசிக்கணும், கனப்படுத்தணும், சபைக்கு உதவியாக இருக்கணும், அடிமையாக இருக்கக்கூடாது. அது தேவன் வேதம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யாருக்கும் அடிமைப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த கண்ட்ரோல் பண்ணுற ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இதுதான் சபையில் ஊழியங்களை மாத்திரம் இல்லை, ஒரு தேசத்தில் வரும்போது, ஒரு தேசம் நீ வரும்போது சாத்தான் கண்ட்ரோல் பண்ண நினைப்பான். பின்னால் இருந்து ஆளுகிறவர்களை அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். முதலமைச்சர், பிரதம மந்திரி, பின்னால் இருந்து அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய இந்தியாவில் சில காரியத்தை அமெரிக்காவில் இருக்கிற வேர்ல்டு பேங்க் கண்ட்ரோல் பண்ணுது. ஏன் இந்த இலவசம் கூடாதுன்னு இந்த அரசாங்கம் சொல்லுது, இலவசம் கூடாது, அதெல்லாம் நிறுத்தணும், விவசாயிகளுக்கு இந்த கேஸ் இதெல்லாம் நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. வேர்ல்டு பேங்க்லேருந்து இந்தியா கடன் வாங்கியிருக்குது.
அதுக்கு வட்டி கட்டணும், திரும்ப செலுத்தணும். வேர்ல்டு பேங்க் சொல்லுது, உங்கள் இந்தியாவில் நிறைய நீங்கள் இலவசம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் கட் பண்ணுங்க. அரசாங்கம் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க பிடியில் இருக்குது, இந்தியாவுடைய பிடி அவங்கக்கிட்ட இருக்குது. நமக்கு தெரியாது, இங்கே தான் பிரதமர் இருந்து எல்லாம் பண்ணுறான்னு நினைப்போம். நம்முடைய பிரதமரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சக்தி அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க சொல்கிறாங்க இலவசம் கூடாது, கட் பண்ணு, இலவசமாக கேஸ் கொடுக்காத, ஸ்டாப் பண்ணு. அதனால தான் ஒன்று ஒன்றா அறிவித்து மாற்றம். இதுக்கு ரூட் எங்கன்னு பார்த்தா வெளியே தெரியாது நிறையா. பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அமைப்பு கண்ட்ரோல் பண்ணுது நம்முடைய தேசத்தை. இதான் துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. சில பணக்காரங்க நம்முடைய பிரதமர் ஆளுகிறவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்கிற பெரிய கோடீஸ்வரங்க அவங்க பாருங்க, எல்லாத்துக்கும் கோடிக்கணக்காக பணம். இந்த கட்சிக்கும் பல கோடிக்கு 1000 கோடி தர்றோம், உங்கள் கட்சிக்கு 1000 கோடி தர்றோம். எந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் தான் பிஸ்னஸ் காரியம்னா நாங்கள் தான் தீர்மானிப்போம், பிரதமர் தீர்மானிக்க முடியாது. அவங்க வெளியில் தெரியாது, வெளியில் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அவங்களுக்கு பயந்து பல சட்டங்களை கொண்டு வருவாங்க. ஏன்னா துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. சில பெரிய செல்வந்தர்கள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க நாட்டை. அந்த ஆவி கட்டப்பட்டாதான் தேசத்தில் விடுதலை காணப்படும், நன்மையானது நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அமெரிக்காவில் எல்லா மீடியாக்களும் அரசியல்வாதிகள், ஜட்ஜஸில் மெஜாரிட்டியான பேர் ஓரின சேர்க்கைக்கு ஆதரவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லா மீடியாவும் சப்போர்ட் பண்ணுது ஓரின சேர்க்கை. மக்கள்கிட்ட பேட்டி எடுத்தால் கூட தப்புன்னு சொல்கிற பேட்டியை ஒளிபரப்ப மாட்டாங்க, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அவங்களும் மனுஷங்க தானே, அதில் தப்பு இல்லை, ஆதரிக்கிற அந்த பேட்டியை மட்டும்தான் டிவியில் காமிப்பாங்க. எல்லா டிவி சேனலும், பத்திரிகைகள், மீடியாக்கள் எல்லாமே. ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அவன் அறிவிப்பான், இது தப்பு கிடையாது, ஓரின சேர்க்கை எல்லாரும் ஆதரிக்கணும், எதிர்த்து பேசினா ஜெயிலில் போட்டுருவேன், அப்படிலாம் பேசுவாங்க. 3% தான் ஓரின சேர்க்கையாளர்கள். முழு அமெரிக்காவில் ஒன்லி 3% தான் இந்த ஓரின சேர்க்கையாளர்கள். அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நீதிபதிகள், மீடியா, அரசியல்வாதி எல்லாம் செயல்பட்டாங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா எல்லாம் ஜெபிக்கிறோம். என்ன ரூட்டுன்னு பார்த்தா 2-3 வருஷத்துக்கு முன்னால் போகும்போது சொன்னாங்க, அமெரிக்காவில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறான், மில்லியனியர், எக்கச்சக்கமான பணம் இருக்குது. அவன் பேரெல்லாம் சொன்னாங்க. அவன் தான் அதுக்கு ரூட். அவன் மீடியாக்களுக்கு பணம் கொடுக்குறான், ஜட்ஜஸுக்கு பணம் கொடுக்குறான், அரசியல்வாதிக்கு பணம், கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை கொடுத்து நான் சொல்கிறத தேசத்தில் சொல்லணும். அதனால் எல்லா மீடியாக்களும், எல்லா பிரிண்டிங் மீடியா, டிவி மீடியா, ஜட்ஜஸ் எல்லாரும் அந்த பாவத்துக்கு சாதகமாக பேசுகிறாங்க. ஏன்னா அது கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? ஒரு பணக்காரன். அது அவன் பேரை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தோம், அவன் பேரை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். இப்போ அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் வந்து போயிட்டார், ஓரின சேர்க்கைக்கு எதிர்ப்பு வந்து போயிட்டார், அவனுடைய கிரியைகள் முடக்கப்பட்டார். நீங்கள் அது மாதிரி தேசத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சரை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? வெளிப்படையாக சொல்ல முடியும். நீங்கள் யோசித்தா உங்களுக்கு விளங்கும். இதுக்கு முன்னால் யார் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருந்தா? வெளியில் ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுற சக்தி வேற. இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, அவர் சுயமாக எதையுமே செய்ய முடியாது, எங்கேயோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அந்த ஆவி கட்டப்பட வேண்டும். கண்ட்ரோல் பண்ணுகிற, துரைத்தனம் பண்ணுகிற ஆவி கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இது ஆளுகையில் மக்கள் மத்தியில் பாருங்க, இந்த ஆவிதான், இந்த பொல்லாத ஆவிதான் மக்களை வஞ்சிக்கிற ஆவி. அதைத்தான் 2 கொரிந்தியர் 4:4 பவுல் எழுதுகிறார். எழுதும்போது, சுவிசேஷத்தின் ஒளி ஜனங்களுக்குள்ளே பிரகாசிக்க கூடாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். சாத்தான் நம்முடைய ஜனங்களுடைய மனதை குருடாக்கி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறான். ஒவ்வொரு இடங்களில் இருந்து கொண்டு அந்த ஆவிகள் கண்ட்ரோல் பண்ணுகிறார். அந்த ஆவி ஒரு துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. ஒரு மலையில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் என்னை தேடி வா, கம், என்னை பார்க்க வா, இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே வா, தலையில் பாரத்தை சுமந்துக்கிட்டே வா, நான் ஒரு வெளிச்சத்தை காமிக்கிறேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், மலையில் பார்க்குற ஒரு வெளிச்சத்தை பார்க்க 40 நாள் விரதம் இருந்து அவ்வளோ பக்தியாக ஜனங்க போய் அப்படியே நிற்கிறாங்க. அந்த மலையில் அந்த வெளிச்சம் தெரியுது. 2 வருஷத்துக்கு முன்னால் நீதிமன்றம் அது
தெய்வம் காண்பிக்கிற வெளிச்சம், அதை பார்த்துட்டா நம்முடைய தரித்திரம், சாபம், பாவெல்லாம் போயிடும் அப்படின்னா கோடிக்கணக்கான மக்கள் போகிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால் உண்டான ஒரு நீதிமன்ற வழக்கில் நீதிமன்றம் திரும்ப திரும்ப கேட்டது, அந்த வெளிச்சம் இயற்கையாக பரலோகத்திலிருந்து உண்டாகுதா, மனிதர்களால் உண்டாக்கப்படுகிறதா அப்படின்னு கேள்வி கேட்டது. கேரள அரசாங்கம் அது மத நம்பிக்கை, நாங்கள் அதில் தலையிட முடியாது, பதில் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். நீதிமன்றம் விடவில்லை. இல்லை, எங்களுக்கு பதில் தெரியணும், மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, அவங்க ஏமாற்றப்படக்கூடாது, அவங்க எல்லாம் வானத்திலேருந்து பரலோகத்திலேருந்து வருகிற வெளிச்சோன்னு நினைக்கிறாங்க, அதில் நிறைய பேர் செத்து போகிறாங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னா. தேவஸ்தானம் தான் பதில் சொல்லணும். தேவஸ்தான அதிகாரிகள் வந்தாங்க, நீதிபதிகள் கேள்வி கேட்டாங்க, அந்த விளக்கு, அந்த வெளிச்சம் பரலோகத்திலேருந்து இறைவனிடத்திலிருந்து வருகிறதா, நீங்கள் காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அது மத நம்பிக்கை, நாங்கள் பதில் சொல்ல முடியாது, அது பரம்பரையாக நடக்குது, நீதிபதிகள் விடலை, அதெல்லாம் இங்கே கதை சொல்ல முடியாது, எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு பதில் தெரிந்தே ஆகணும், மக்களுக்கு சொல்லி ஆகணும். கண்டிப்பாக நீதிபதிகள் இருந்ததுனால நீதிமன்றத்தில் முதலாய் தேவசம்போடை ஒத்துக்கொண்டது, அதை நாங்களே காண்பிக்கிற வெளிச்சம் அப்படி சொன்னாங்க. இதெல்லாம் நான் சொல்லுவது புதுசு கிடையாது, எல்லாம் செய்தித்தாளில் வந்தது, டிவி மீடியாவில் வந்தது. அவங்க சொன்னாங்க, நாங்கள் தான் காமிக்கிறோம் மக்களுடைய நம்பிக்கைக்காகன்னு சொன்னாங்க. அப்போ இது மனிதர்களால் காண்பிக்கப்படுகிற வெளிச்சம்தான் என்று நீதிமன்றமே தீர்ப்பு கூறிவிட்டார். அவ்வளவு தெரிஞ்ச பிறகும் இன்னும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக திரளாங்க போக காரணம் என்ன யோசிங்க. இவ்வளவு வெளிப்படையாக சொல்லியாச்சு, அது தெய்வம் கொண்டு காமிக்கிற வெளிச்சம் கிடையாது, மனிதர்களை காண்பிக்கிற வெளிச்சம்தான்னு சொன்ன பிறகும், நீதிமன்றமே ப்ரூவ் பண்ண பிறகும் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் போக காரணம் என்ன? அந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி மக்களை அடிமையாக்கி இழுக்கிறது. காம், என்கிட்ட வா என்று சொல்லி இந்த மக்களுடைய மனக்கண்ணை குருடாக்கி அவங்களை மயக்கி இழுக்கிறது. அந்த ஆவி கட்டப்பட்டாதான் இந்த மக்களுடைய மனக்கண் திறக்கப்படும். துரைத்தனம் பண்ணுகிற ஆவி கட்டப்பட வேண்டும். இதே மாதிரி தான் மலையில், கடற்கரையில், எல்லா இடத்துல இயேசுடைய தாய் என்கிற பெயரில் அது ஒரு வஞ்சிக்கிற ஆவி மக்களை இழுக்கிறது. வா, அங்கே போகிறாங்களா, நீ என்கிட்ட வா என்று சொல்லி இது துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. அந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் மக்களுடைய மனதை குருடாக்கி அவங்களை வஞ்சித்து வைத்து ஏமாற்றி நம் ஜனங்களை அடிமதனத்தில் வைத்திருக்கிறது. அப்போ அந்த ஆவிகள் அழிக்கப்படணும், அந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்படணும். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதில் தான் குடி வெறியின் ஆவி. சில சொல்கிறாங்க பாருங்க, குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த சாயங்கால நேரம் வந்த உடனே எனக்குள்ள தூண்டுதல் வருது, நானாக குடிக்க போயிடுறேன். அந்த ஆவி, அந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி சாராய கடைக்கு அவங்கள இழுக்கிறாரு, அவங்களுக்கு நேரம் அது இழுக்கிறாரு. நீ வந்து குடி, நீ இந்த பாவத்தை செய், குடிக்கிற விபச்சார ஆவி. இதெல்லாம் அந்த ஆவிகள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், கூட்டம் கூட்டமாக மக்களை அடிமையாக்கி வைத்திருக்கிற ஆவிகள், கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவிகள். என்னால் முடியல, என்னால் விட முடியல, அதை செய்துறேன்னு என்ன அர்த்தம்? பொல்லாத ஆவி கண்ட்ரோல் பண்ணுகிறது, மனிதர்களை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி பாவத்துக்குள்ளாக்கி சீர்கேடை கொண்டு வந்து அடிமைப்படுத்துகிறது. இது கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள இருக்குது, நான் கிறிஸ்டின்ஸுக்குள்ள இருக்கிறாரு, சபைகளுக்குள்ளும் இருக்கிறாரு, வெளியிலும் இருக்கிறாரு. நீங்கள் நல்ல ஆவிக்குரிய நிலைமையில ஜபத்தில் கவனிச்சா ஆவியானவர் அதை தெளிவுபடுத்தி காண்பிப்பார். அந்த ஆவிகள் கட்டப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இது முதலாவது துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. அதனால தான் அந்த விக்கிரகத்துக்கு பின்னால் அந்த ஆவி இருக்குது. அதை பார்க்குறதுக்கு ஜனங்க கூட்டம் கூட்டமாக வருவாங்க. என்னத்தை பார்த்தீங்கன்னா, நான் கடவுளை பார்த்துட்டேன்பாங்க. எங்கே பார்த்தீங்கன்னு கேட்டால், மனுஷன் செஞ்சு வச்ச சிலை, அதை அப்படியே பார்த்த உடனே கடவுளையே பார்த்த மாதிரி உணர்ச்சி வசப்படுவாங்க. அந்த ஆவி பின்னால் இந்த கிரியை செய்கிற துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அந்த ஆவி அழிக்கப்பட நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் அதை அறிந்து அதை அடித்ததுனால தான் அவர் போகிற இடம்லாம் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்த ஒரு ஆவியை குறித்து பவுல் எழுதுகிறார், இந்த பூமியில் கிரியை செய்கிற ஆவிகள். இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி அழிக்கப்பட்டுன்னு வைங்களேன், அதனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆத்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா.
இப்போ ஒரு அடிமை மாதிரி தானே போகிறாங்க. அந்த டைம் வந்துட்டாலும் அப்படியே பைத்தியம் படித்த மாதிரி அடிமை மாதிரி அப்படியே அதை தேடி ஓடுறாங்க, அப்படியே பணம் செலவு பண்ணி ஓடுறாங்க. அந்த ஆவி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த கிரியை அழிக்கப்பட்ட உடனே பாருங்க, அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு மனம் மாறிடுவாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அதுக்கு தான் நம்ம செபிக்கணும் வசனம் சொல்லுது. ரெண்டு, இப்போ இன்னொரு ஆவி இந்த பூமியில் கிரியை செய்கிற ஆவியில் அதிகாரங்கள் பவுல் எழுதுகிறார். எபேசியர் 6:12 அத்தாரிட்டிஸ், அதிகாரம். இந்த ஆவி எங்கே கிரியை செய்யனா, எங்கெங்கே அதிகாரம் இருக்கிறதோ அவங்களுக்கு பின்னால் நின்று இந்த ஆவி கிரியை செய்யும். அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், அதிகாரிகள் மத்தியில் கிரியை செய்கிற ஆவிகள். சர்ச்சுக்கு உள்ள அது கிரியை செய்யும், அரசாங்கத்தில் அது கிரியை செய்யும். அந்த ஆவிகள் விளங்கி கொள்ளணும். பாருங்க, அந்த ஆவிகள் சர்ச்சுக்குள்ள கிரியை செய்தன்னா, உதாரணத்திற்கு ஒரு பெரிய சபையில் பிஷப் அப்படின்னா பிஷப்புக்குன்னு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது. ஸ்கூல், காலேஜு, அது மாதிரி ஆஸ்பத்திரி, இத்தனை சர்ச், 1000 சர்ச்சு எல்லாருடைய நிர்வாகத்தின் கீழே வரும். கோடிக்கணக்கான சொத்துகள், பெரிய ஒரு அதிகாரம். அது ஒரு பிஷப் அப்படின்னு சொன்னால் ஒரு மினிஸ்டருடைய பவர் மாதிரி ஒரு அதிகாரம் இருக்குது. அதனால தான் எல்லாரும் பயந்து பிஷப்பாக தெரிந்தெடுத்தோன்னு ஐயா ஐயான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு ஊழியம், அது மறக்கப்பட்டு விட்டது. பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் வேலைக்காரனாக இருக்க கடவன். பெரும்பாலும் நல்ல ஊழியக்காரமாக செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, அந்த அதிகாரத்தில் தவறாக பயன்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. பிஷப் மேலே தவறு கிடையாது. பிஷப் என்கிற அந்த சீட், அந்த அதிகாரத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்? பிசாசு. அவன் அந்த ஒரு சீட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டா முழு சபையும் பாழாக்க முடியும். அதான் சாத்தானுடைய தந்திரம். அந்த ஒரு சீட்டில் இருக்கிற ஆளை கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய அதிகாரத்துக்குள்ள அவன் கொண்டு வந்துட்டான்னா முழு சபையும் பாழாகிறோம். அந்த ஒரு ஆளை வச்சு அவன் பாழாக்க முடியும். அதனால தான் அவங்கள குறி வைக்கிறான். நல்ல ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று வருவாங்க, அந்த சீட்டில் வந்து உட்கார்ந்த உடனே மாறிடுவாங்க. சொல்லுவாங்க நிறைய பேர், நல்லா தான் இருந்தாங்க, எப்போ அப்படி வந்தாங்களோ மாறிட்டாங்க. ஏன்னா அவங்க மாறலை. அவங்கள மாற்றினது யாரு? அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி. அது அவங்களுக்கே தெரியாது. ஜெபம் நடத்த சொல்லுவான், ஜெபம் நடத்துங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுங்க, இதெல்லாம் கவனிங்க, செய்யுங்க. அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக என் அதிகாரம் நான் செய்வேன், எனக்கு அந்த பவர் இருக்குது, எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது, சுயமாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது சபையை பாழாக்கும், ஆண்டவருடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வந்து விடும். இதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறாரு. மெயின்லைன் சர்ச்சஸ் மாத்திரம் இல்லை, பெந்தெகோஸ்தே சபைகள் முள்ள கூட அந்த ஆவி கிரியை செய்ய வாய்ப்பு இருக்கிறாரு. எனக்கு அதிகாரம் இருக்குது, மாஸ்டர்னா எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு பேசினாலே டேஞ்சர்னு அர்த்தம், அந்த ஆவி கிரியை செய்துன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஊழியக்காரனாலே வேலைக்காரன், எல்லாருக்கும் வேலைக்காரனா இருங்க அப்படிதான் சொன்னார். ஆனால் அந்த மனநிலையில் மாற்றம் கொண்டு வருவான். நீ அதிகாரம், எல்லாரும் உனக்கு பயப்படணும், நீ சொல்கிறபடி நான் கேட்கணும். விசுவாசம் சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டரை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன் அவனு கேட்டால் புல்பிட்லேருந்து சாபம் போட்டுறாரு. விசுவாசம் சொல்கிறாங்க, சாபமாக போட்டுறாரு, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் தப்பு. தவறான ஆவி அவரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரனா தகப்பனுடைய இறுதி இருக்கணும். என் பிள்ளைங்க, ஒரு தகப்பன் பிள்ளைகளை சபிப்பானா? சபிக்க மாட்டான். தப்பு பண்ணால் கூட அவனை ஒழுங்குபடுத்துவான், ஆலோசனை கொடுப்பான், ஜெபம் பண்ணுவான். அதான் தகப்பனுடைய இருதயம். தகப்பனுடைய இருதயம் இருக்கணும். அப்படி இல்லை, சபிக்கிறாங்க, எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இந்த அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி கிரியை செய்துன்னு அர்த்தம். அந்த ஆவியை நீங்கள் கட்டிருங்க, உங்கள் பாஸ்டர் மாறிடுவார். அந்த ஆவியை கட்டிருங்க, ஊழியக்காரர் மாறிடுவார். அதனால தான் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த சபை விட்டு போயிடலாமாம்பாங்க. எங்கே போவீங்க? ஒழுங்காக அவங்க பாஸ்டருக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அவருக்குள்ள மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பிஷப் சரியில்லை, அதனால் வேற இப்போ சர்ச்சுக்கு போயிடலாமா? எங்கே போவீங்க? எங்கே போனாலும் இந்த ஆவிக்குரிய போராட்டம் இருக்கும். ஒழுங்காக அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அதிகாரத்தில் கிரியை செய்கிற அந்த ஆவிகளை கட்டுகிறேன்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதே மாதிரி ஊழிய தலைவர்களுக்குள்ள இது கிரியை செய்யும். அப்புறம் அதிகாரம் உள்ள எல்லாருக்கும். ஒரு பஞ்சாயத்தில் யாருக்கு அதிகாரம் இருக்குது? பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அவர் தான் கையெழுத்து போடணும், அவர் தான் செய்யணும்.
அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறாரு, லஞ்சத்துக்காக, பணம் வாங்குறதற்காக. அப்போ அவருக்கு பின்னால் நின்று யார் கிரியை செய்கிறார்? இந்த அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி அவரை லஞ்சம் வாங்க வைத்து பண ஆசையை கொடுத்து தப்பாக செயல்பட வைக்கிறாரு. அதே மாதிரி தான் பேரூராட்சியில், அதே மாதிரி கார்பரேஷனில் சேர்மன், அதோடு கூட மேயர், அவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, பணம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. காரணம் என்ன? இந்த அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி அவங்க பின்னால் இருந்து கொண்டு அவளை தவறாக செயல்பட வைக்கிறாரு. அதனால தான் வேதம் சொல்லுகிறாரு, அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கள். பைபிள் இருக்க 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் நீங்கள் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுடைய ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். வசனம் இருக்குதா? நம்ம ஜெபிக்கல, அதனால அவங்களை யார் பயன்படுத்துறா? சாத்தான். நம்ம ஜெபிச்சா யார் பயன்படுத்துவா? ஆவியானவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தால் கூட நீங்கள் அவருக்காக தினமும் ஒரு 5 நிமிஷம் கருத்தாக ஜெபிச்சு பாருங்க, ஆவியானவர் அவரை பயன்படுத்துவார். நம்முடைய ஜெபத்தை நிமித்தம் கர்த்தருடைய ஆவியானவர் பயன்படுத்துவார். நம்ம ஜெபிக்க தவறிவிட்டால் அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி பயன்படுத்தும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கலாம், ஒரு அமைச்சராக இருக்கலாம், ஒரு கலெக்டராக இருக்கலாம். அநீதியாக செயல்படுறாங்கங்க, லஞ்சம் வாங்குறாங்கங்க, பண ஆசையில் இருக்கிறாங்கன்னா அது காரணம் அந்த ஆவி அவங்க பின்னால் இருந்து தூண்டுகிறாரு. அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி, அந்த ஆவி கட்டப்படணும். அப்போ ஒரு அதிகாரி நேர்மையாக நல்லா இருந்தால் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆமென். ஒரு சமயம் ஒரு ஜெயிலுக்கு போயிருந்தேன். என்ன ஜெயிலில் கொண்டு போடலை, பயப்படாதுங்க. அந்த ஜெயில் சூப்பரண்டென்ட் நல்ல ஒரு விசுவாசி. அவர் ஒரு காரியமாக பேச என்னை கூப்பிட்டுருந்தார். ஜெயிலில் உள்ள கைதிகளுக்கு சில உதவி செய்யணும்னு சொல்லி சரி என்று போயிருந்தேன். பாளையங்கோட்டை ஜெயில் ரொம்ப பிரபலமானது. அந்த ஜெயில் சூப்பரண்டென்ட் என்னை கூப்பிட்டுருந்தார். அவர் வீட்டு நல்ல ஒரு விசுவாசி. அவரோடு கூட அந்த ஜெயிலை எனக்கு காமிங்கன்னு சொன்னேன். உள்ளே கூட்டி கொண்டு எல்லாம் காமிச்சேன். நிறைய கைதிகள் எல்லாம் பார்த்தேன், நிறைய பேரை சந்தித்தேன். அவங்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க, ஐயா இந்த சூப்பரண்டென்ட் வந்த பிறகு எங்கள் ஜெயிலே மாறிட்டுங்க. கைதி சொல்கிறாங்க சந்தோஷமாக, இந்த ஐயா வந்த பிறகு எங்கள் ஜெயிலே மாறிட்டு ஒரு மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. அவர் தூரத்தில் இருக்கும்போது அவங்கள போலீஸ்காரங்கிட்ட விசாரித்தேன். அங்கே காவலுக்கு இருப்பாங்கள்ல ஜெயிலுக்குள்ளே, அவங்ககிட்ட விசாரித்தேன். அவங்க சொன்னேன், இந்த ஐயா வந்த பிறகு எங்கள் ஜெயில் ரொம்ப மாறிட்டுங்க. நாங்கள் இதுக்கு முன்னால் இப்படி பார்த்ததில்லை. கைதிகளுக்கு சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம், நிறைய நல்ல காரியம் செய்கிறாரு. அதாவது அந்த அதிகாரியை குறித்து அங்கே இருக்கிற கைதிகளுக்கு சந்தோஷம், காவல்துறை காவலர்களுக்கு சந்தோஷம், எல்லாரும் மகிழ்ச்சி. அவர் தூரத்தில் நிற்பார், நான் போய் ஒருத்திட்ட என்ட்ரி பண்ணேன் மெதுவாக, அவர் தெரியாமல். எல்லாரும் நற்சாட்சி கொடுத்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சேன், ஒரே ஒரு அதிகாரி சாட்சியாக கர்த்தருக்கு பயந்து வந்ததுனால அந்த முழு ஜெயிலுக்குள்ள இருக்கிற கைதிகளும் சரி காவல்துறையும் சரி மகிழுகிறார்கள். அப்போ அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சரியாக மாறினா தேசமே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஒரு கலெக்டர் நேர்மையாக சரியான ஆளாக இருந்தால் அந்த மாவட்டத்தில் பல நன்மைகள் நடக்கும். லஞ்சம் வாங்குறவரா, ஊழல் பண்ணுறவரா, சுயநலவாதியாக இருந்தால் அந்த மாவட்டம் அவ்வளோதான். அப்போ அந்த ஒரு அதிகாரி நிமித்தம் ஒரு மாவட்டமே பாதிக்கப்படுகிறாரு. பார்த்தீங்களா? அதனால தான் பைபிள் சொல்லுது, அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு முதலமைச்சர் மேலே கர்த்தர் ஆளுகை செய்யணும், கர்த்தர் அவரை பயன்படுத்தணும். நம்ம ஜெபம் பண்ணினா கர்த்தர் அவரை பயன்படுத்துவார். நம்ம ஜெபிக்க தவறிட்டா இந்த அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி பயன்படுத்தும். அதனால தான் பிரதமருக்காக தினமும் ஜெபிக்கணும். நல்ல பிரதமராக இருக்கலாம், நம்ம ஜெபிக்க தவறிட்டா அவரையே அந்த அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி பயன்படுத்த முடியும் தவறான காரியத்திற்கு. அதனால காவல்துறை அதிகாரிகள், நீதித்துறை அதிகாரிகள், அப்புறம் பஞ்சாயத்து அதிகாரிகள், யார் யாருக்கு பவர் அதிகாரம் இருக்கிறதோ அவங்களுக்கு பின்னால் ஒரு ஆவி நிற்பான். நம்ம ஜெபம் பண்ண அந்த ஆவியினுடைய கிரியை அழிக்கப்படும், அவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தாலும் ஆவியானவர் பயன்படுத்துவார். தானியேலுடைய ஜெபத்தினால தரியு ராஜாவை கர்த்தர் பயன்படுத்தினார். தானியேலின் தேவனை தேவன் என்று சொல்லும்படிக்கு வைத்தார். காரணம் தானியேலுடைய ஜெபம். நம்ம அதனால தான் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கணும்.
நீங்கள் வேலை பார்க்குறீங்க ஸ்கூலில், ஹெட் மாஸ்டர் ஹெட் மிஸ்ஸஸ் அவங்க சரியில்லைங்க, அதனால தான் ஸ்கூலே பாழாய் போச்சுன்னா நீங்கள் சரியில்லை. நீங்கள் ஒழுங்கு அவங்க ஹெட் மாஸ்டருக்கு ஹெட் மிஸ்ஸஸுக்கு ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு பாருங்கள், அவங்கள கர்த்தர் மாற்றி விடுவார். நீங்கள் ஜெபிக்காததுனால சாத்தான் அவளை பயன்படுத்துகிறான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரி கோபமாக இருக்கிறாருங்க, சரியே இல்லைங்க, அவரால் பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் அவர் ஆசீர்வதித்து ஆவியில் நிரம்பி சரியாக ஜெபிச்சு பாருங்க, அவருடைய சுபாவம் மாறிவிடும். அந்த ஆவி கட்டப்பட்ட உடனே அவருடைய சுபாவம் மாறும். அதனால தான் இந்த ஆவிக்குரிய காரியத்தை அறிந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, ஆட்களுக்குள்ளே மாற்றம் வருவதை பார்க்க முடியும். மனிதர்கள் நல்லவர்கள் தான், பின்னாலே நின்று கிரியை செய்கிற ஆவிகள் தான் அவளை பொல்லாதவர்களாய், தப்பு பண்ணுகிறவர்களாய், பண ஆசை உள்ளவர்களாய், அவர்கள் மூலமாய் கேடான காரியத்தை செய்யும்படி சாத்தான் பயன்படுத்துகிறான். நம்ம சரியா ஜெபம் பண்ணினா அவங்களை ஆவியானவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதனால்தான் இது தானியேலின் புஸ்தகத்தில் நீங்க பார்க்கலாம். இதற்கு உதாரணம் தானியேல் 10 அதிகாரம் எடுங்க. வேறு புஸ்தகம் தானியேல் 10 அதிகாரம் 2-3 வசனத்தில் பாருங்க. அந்த நாட்களில் தானியேல் ஆகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள்ளே போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. உபவாசம் பண்ணி 3 வாரமாக ஜெபிக்கிறார். 21 நாள் கழித்து பதில் வருது. 12வது வசனம் பாருங்க. தேவதூதன் வந்து தானியேலிட்ட பதில் கொண்டு வருகிறார். கேப்ரியல் தூதன். அவர் சொல்றார், அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். அந்த தேவதூதன் சொல்றான், நீ ஜெபிக்க ஆரம்பித்த முதல் நாளே கட்டளை வெளிப்பட்டு விட்டார். பதில் ஆண்டவர் கொடுத்துட்டார். நீ போய் தாவீதுக்கு பதில் சொல்லி அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீ ஆனால் பதில் வந்து சேரலை. பரலோகத்தில் கட்டளை வெளிப்பட்டு விட்டார். தானியேல் ஜெபம் பரலோகத்துக்கு போனார். கர்த்தர் பதிலை கேட்டு பதிலை கொண்டு கொடுத்துரு, தானியேல் ஜெபித்தபடி நான் கேட்டேன்னு சொல்லிருன்னு சொல்லி 13ஆம் வசனம் பாருங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். நல்ல கவனிங்க. தானியேல் இங்கிருந்து ஜெபிக்கிறார். பரலோக உபவாசம் பண்ணி பரலோகத்தில் ஜெபம் போன உடனே முதல் நாளே கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். கேப்ரியல் நீ போய் பதில் சொல்லிடு, தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டார். அங்கே கேப்ரியல் பதிலை கொண்டு வருகிறார். மத்திய ஆகாயத்தில் இவர் பெர்சியா தேசத்தில் தான் இருக்கிறார். பெர்சியா அங்கே சொல்லுகிறார், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் எதிர்த்து நின்றான். அவனை தடுத்துட்டான் வானமண்டலத்தில். அந்த பதிலை கொண்டு போக விடாதபடி, தானியேலுடைய ஜெபத்திற்குள்ள பதிலை அந்த தேவதூதன் கொண்டு போக விடாதபடி, கேப்ரியல் தூதன் கொண்டு போக விடாதபடி தடுத்து நிறுத்தி விட்டான். அதனால தானியேல் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் பதில் வந்து சேரலை. இப்போ பரலோகத்திற்கு ஜெபம் போய்கிட்டே இருக்குது. ஆண்டவர் கேட்குறாரு, பதில் தான் அனுப்பியாச்சே தானியேலுக்கு, இன்னும் ஏன் தானியேல் அதுக்காக ஜெபிக்கிறான்? மிகாவேல் தூதனை கூப்பிட்றாரு, என்ன நடக்குதுன்னு இப்போ பாரு, நான் பதில் அனுப்பி இவ்வளோ நாள் ஆச்சு, தானியேல் இன்னும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார் பாருன்னா. மிகாவேல் தூதன் வந்து பார்த்தா இந்த பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி என்கிற பொல்லாத ஆவி கேப்ரியலை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறான், பதிலை கொண்டு போக விடாதபடி. கேப்ரியல் வந்து யுத்தம் பண்ணின உடனே, அங்கே அந்த மிகாவேல் வந்து யுத்தம் பண்ணின உடனே காபிரியல் பதிலை கொண்டு வர இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறார். இதான் வானமண்டலத்தில் நடக்கிற காரியங்கள். அப்போ கேப்ரியல் தூதர்கள் யுத்தம் பண்ண மாட்டாங்க, மிகாவேலர்கள் தான் யுத்தம் பண்ணுவாங்க. கேப்ரியல் தூதர்கள் செய்தியை கொண்டு வருவாங்க, பதிலை கொண்டு வருவாங்க. இந்த பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி என்கிறது யாரு அப்படின்னு கேட்டா, பூமியில் ஒரு ராஜா இருக்கிறான். பெர்சியா ராஜாவுக்கு, பெர்சியா தேசத்துக்கு சாத்தான் இந்த ராஜாவுக்கான ஒரு ஆவியை வானமண்டலத்திலே நியமித்து வச்சிருக்கிறான். நீ இந்த ராஜாவை கண்ட்ரோல் பண்ணு, பெர்சியா தேசத்தின் ராஜாவை நீ கண்ட்ரோல் பண்ணி ஆளுகை செய்.
எப்படி பூமியில் ஒரு ராஜ்யம், ராஜாக்கள், மந்திரிகள் இருக்கிறாங்களோ, வானமண்டலத்தில் சாத்தான் அவன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து அங்கே ஒரு ஆவியை நியமித்து வைத்திருக்கிறான். உதாரணத்திற்கு இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு இங்கே ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். ஆகாய மண்டலத்தில் சாத்தான் ஒரு ஆவியை முதலமைச்சராய் நியமித்து வைத்திருக்கிறான். ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சாத்தான் வானமண்டலத்தில் ஒவ்வொரு ஆவிகளை நியமித்து இந்த முதலமைச்சரை நீ கண்ட்ரோல் பண்ணு, இந்த முதலமைச்சரை நீர் ஆளுகை செய்து நடத்து. இந்தியா தேசத்தின் பிரதமருக்கென்று சாத்தான் ஒரு ஆவியை நியமித்து அவங்கள நீ கண்ட்ரோல் பண்ணு. இந்த சத்தியம் அந்த தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் அறிந்த அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள். இப்போ தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன், நான் உன்னிடத்தில் வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். மிகாவேல் தூதன் சொல்றார், நான் திரும்பவும் யுத்தம் பண்ண போறேன். வானமண்டலத்தில் பெர்சியாவின் அதிபதி பிரபு நின்று கொண்டிருக்கிறான், அவனோடு யுத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, நான் போன பின்பு கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான். இது எல்லாமே கிரேக்க தேசத்தில் ஒரு ராஜா இருக்கிறார் பூமியில், வானமண்டலத்தில் ஒரு அதிபதியை சாத்தான் நியமித்து வச்சிருக்கிறான். அவனோடு நான் யுத்தம் பண்ண போகிறேன் என்று மிகாவேல் தூதன் சொல்லுகிறான். இதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். எப்படி பூமியில் ஒரு ராஜாங்கம் இருக்கிறதோ இதே மாதிரி ராஜாங்கத்தை வானமண்டலத்தில் சாத்தான் அமைத்து அவன் ஒரு மாநிலத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறான், ஒரு மாவட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறான், ஒரு தேசத்தை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறான். அந்த அதிகாரத்துக்கு மேலே தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி அவர்களை தவறாய் பயன்படுத்தி தேசத்தில் சமாதானத்தை கெடுத்து அவன் நிம்மதியை குலைத்து பல தவறான வழியில் மக்களை வழிநடத்த அதிகாரத்தில் உள்ளவர்களை பயன்படுத்துகிறான். இதுதான் ஆவிக்குரிய சத்தியம். இதை பவுல் அறிந்து கொண்டதுனால தான் ஒவ்வொரு இடத்துக்குள்ள போகும்போது அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு பின்னாலே கிரியை செய்கிற ஆவிகளை கட்டி ஜெபம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம நம்முடைய தேசத்தில் யார் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ, பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு அதிகாரம், அப்புறம் மேயருக்கு ஒரு அதிகாரம், அப்புறம் சேர்மனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, எம்எல்ஏவுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, எஸ்பிக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, டிஎஸ்பிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, டிஏஜிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது மாதிரி நீதிபதிகளுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, தலைமை நீதிபதிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, இந்த ஹைகோர்ட்டுக்கு ஒரு அதிகாரம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அதிகாரம். இந்த அதிகாரங்கள் இருக்கிறது. எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சாத்தான் பின்னணியில் இருந்து கிரியை செய்து தவறாக மக்களை வழிநடத்தி தப்பான காரியத்தை செய்ய வைத்து குழப்பங்களை உண்டாக்க போராடுவான். அதனால்தான் நம்ம அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கும் போது நம்ம யார் யாருக்கு ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆளுகை வரும், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை வரும். அவங்களை ஆவியானவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால்தான் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆவிகளுக்கு விரோதமாக நம்ம ஜெபிக்கணும். அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிற ஆவிகள். அல்லேலூயா. அப்ப இன்னையிலிருந்து உங்க மாவட்டத்தை நீங்க ஜெபம் பண்ணி ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். ஆமென், ஆமென். காவல்துறை, நீதித்துறை, எம்எல்ஏ, எம்பி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி தான் லஞ்சம், பண ஆசையினால தப்பா பயன்படுத்துறாங்க, சுயநலத்தினால தங்களுடைய சுயநலத்துக்காக தப்பா பயன்படுத்துறாங்க. நம்ம சரியா ஜெபிச்சுட்டா அந்த சுயநலத்தின் ஆவி, பண ஆசையின் ஆவி, தப்பு பண்ண வைக்கிற ஆவியினுடைய வல்லமை கட்டப்பட்டுட்டா இந்த அதிகாரத்தில் உள்ளவங்க நல்லவங்களா மாறிடுவாங்க. அல்லேலூயா. அவங்க நல்லது செய்ய ஆரம்பிச்சாலே நாட்டில் நன்மை நடக்க ஆரம்பித்து விடும். அதனால தான் தேசத்தில் அமைதி, சமாதானம். அமைதி கெடணும்னா ஒரு அதிகாரி தப்பான செய்தி சொல்லிட்டாலே அமைதி கெட்டுரும். ஒரு அதிகாரத்தில் உள்ள ஆளு தப்பான செய்தியை சொல்லிட்டாலே நாட்டுக்குள்ள சமாதானம் பாதிக்கப்பட்டுரும். உண்மையா இல்லையா? இதை யோசித்து பாருங்க. இதைத்தான் வேதம் சொல்லுது. அப்போ அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதிகாரத்தில் ஆண்டோடைய ஆளுகை இருக்கணும். அதிகாரத்தில் உள்ளவங்க மேலே ஆவியானுடைய ஆளுகை வரணும். அந்த ஆவியானுடைய கிரியை அழிக்கப்படணும். ஒன்னொன்னுக்கும் நீங்கள் குறி வைத்து ஜெபிச்சு பாருங்க, அவங்க மாறிடுவாங்க. ஆமென். அதைத்தான் வேதம் சொல்லு. கடைசியா ஒரு காரியம்,
பாருங்கள், இந்த எபேசியர் 6:12 துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இந்த பிரபஞ்சம்னா உலகம். இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதினா இருளின் வல்லமைகள். இருளின் வல்லமைகள் உலகத்தில் கிரியை செய்யும் இருளின் வல்லமைகள். அதான் சொல்ல அந்தகார லோகாதிபதி. இருளில் கிரியை செய்கிற வல்லமைன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பில்லிசூனியம், மந்திரவாதம், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எங்கே எப்போ செய்வாங்க? இருளில் செய்வாங்க. ராத்திரியில் இருட்டில் தான் அதுக்கான பலி செலுத்தி மந்திரவாதம், பில்லிசூனியம், இரத்த பலி செலுத்துவது. சில பாருங்கள், அமாவாசை அந்த இருட்டில் தான் சில காரியம்லாம் செய்வாங்க. அதில் இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. இருளிலே கிரியை செய்கிற ஆவிகள், அந்தகார லோகாதிபதி. சில மந்திரவாதம் பில்லிசூனா இருட்டான காட்டுகளில், குகைகளுக்குள்ளே அங்கே உட்காந்து மந்திரவாதம் பண்ணுவாங்க. காட்டு பகுதிகள், குகை பகுதிகள், அங்கே உட்காந்து அந்த மந்திரவாதங்கள் செய்வாங்க. அப்போ அதில் அதெல்லாம் அழிக்கப்பட ஜெபிக்கணும். பாருங்கள், நியூசிலாந்துக்கு போயிருந்தப்போ உபவாச ஜபம், அந்த நாட்டை எழுப்புதலுக்காக 1 day ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சாங்க. நிறைய பேர் உபவாசம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த நாட்டுக்காக. ஆண்டவர் என் கண் முன்னால் ஒன்று காமிக்கிறாரு. ஒரு காட்டு பகுதி, பெரிய காடு, இருள் நிறைந்த காடு, ஆள் நடமாட்டமே இல்லை, வீடுகளே இல்லை, காட்டு பகுதி. அதுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே இருட்டில் இருந்து புகை எழும்புது. அப்படியே புகை எழும்பி மேலே பரவுது. இது என்னது ஆண்டவரேன்னு கேட்குறேன். இந்த நாட்டில் காட்டு பகுதியில் மந்திரவாதங்கள் செய்யப்படுகிறாரு. அந்த இருளின் ஆவி இந்த தேசத்தை வசப்படுத்தி, இந்த தேசத்திலே மக்களை வசப்படுத்தி கிரியை செய்கிற மந்திரவாதத்தின் ஆவி அங்கே செய்யப்படுகிறது என்றார். நான் அதை சொல்கிறேன். நான் நியூசிலாந்துக்கு 2-3 முறை ஊழியத்துக்கு போயிருக்கிறேன், அவ்வளோதான். அந்த முழுமையாக அந்த நாட்டை பற்றி தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அந்த நாட்டில் பாம்பே கிடையாது, விஷப்பூச்சிகளே கிடையாது. நியூசிலாந்து போனீங்கன்னா பாம்பு கிடையாது, விஷப்பூச்சி கிடையாது. அப்படி இல்லாத ஒரு தேசம். பக்கத்து நாடு கடலில் கொஞ்சம் தூரம் கடந்து ஆஸ்திரேலியா, அங்கே எல்லாமே இருக்குது. பாம்பு இருக்குது, பூச்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த நாட்டில் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஆச்சரியம் இல்லை? அப்படி ஒரு நாடு இருக்குது. பாம்பே இல்லாத, விஷப்பூச்சிகளே இல்லாத ஒரு நாடு. தைரியமாக எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், காட்டுக்குள்ளே போகலாம் வரலாம், அந்த மாதிரி நாடு. ஆனால் அந்த நாட்டை குறித்து ஆண்டவர் பேசினார். நான் அதை சொல்கிறேன், இந்த காட்சியை விலைக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஆண்டவர் காண்பிக்கிறான்னு சொன்ன உடனே கூட்டம் முடிஞ்சோன்னு ஒரு வாலிபர் சந்திச்சார். தமிழ் ஆளு. அவர் சொன்னார், அண்ணே நீங்கள் சொன்ன அந்த இடம் இருக்கிற எனக்கு தெரியும். அவர் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவர். நான் இந்துவாக இருக்கும்போது நாங்கள் போயிருக்கிறேன். எங்கள் ஆட்கள்லாம் அங்கே போவாங்க மந்திரவாதம் செய்ய. எனக்கு ஆச்சரியம், எப்படி அப்படின்னு கேட்டபோது, அந்த தேசத்தில் இருக்கிற பூர்வீக குடிகள், அவங்கக்கிட்ட இருந்தால் இந்த நாட்டை அவங்க வாங்கினாங்க. பூர்வீக குடிகள், அந்த நாட்டில் இருந்தவங்க, அவங்க மந்திரவாதம் செய்கிறதுல ரொம்ப கில்லாடிகள். அவங்க இந்த காட்டுக்குள்ளே மந்திரவாதம், பில்லிசூனியம் பலி செலுத்தி செய்வாங்க. இந்த தேசத்தையே கண்ட்ரோல் பண்ணுவதற்கெல்லாம் செய்வாங்க. அங்கே மந்திரவாதம் செய்வதற்கு எங்கள் ஆட்கள் போன போது நான் கூட போயிருக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடம் காட்டுக்குள்ளே வெகு தூரம் உள்ளே போனால் அங்கேருந்து அப்படியே புகை எழும்பிக்கிட்டே இருக்கும். அந்த மந்திரவாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். பாருங்கள், அங்கேயே நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பில்லிசூனியம் மந்திரவாதம் செய்கிறதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது. இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு பேர் பில்லிசூனியம் செய்கிற கோயில். பில்லிசூனியம் செய்கிறதுக்குன்னு ஒரு கோயில் வச்சுருக்குறாங்க. அதான் என்ன பண்ணுவாங்கன்னு விசாரித்தேன். அது சொன்னாங்க, நீங்கள் போய் ஒரு ஆளுக்கு ஒரு மந்திரவாதம் பண்ணணும். ஒரு ஆள் பேர் சொல்லி அடுத்த ஆள் விட்டாங்க, மோகன்லாஸுக்கு ஒரு மந்திரவாதம் பண்ணணுங்க, இதான் ஒரு படம் அப்படின்னு கொடுத்துட்டா 5000 ரூபா கொடு வாங்கிடுவாங்க. 5000 ரூபா வாங்கிட்டு, ஓகே நாங்கள் மந்திரவாதம் என்ன செய்வீங்க, மோகன்லாஸ் கையை காலம் முடைக்கிறோம், அதான் மந்திரவாதம்னு சொல்லி அந்த படத்தை வச்சு அங்கே வச்சு மந்திரவாதம் பண்ணுவாங்க. உள்ளே வச்சு அந்த சிலைக்கு முன்னால் வச்சு மந்திரவாதம் பண்ணுவாங்க. இதை கேள்விப்பட்டானே வைங்க, நான் போகிறது எனக்கு வருவாங்க. இந்த மந்திரவாதத்தின் தாக்குதல் தெரிஞ்ச உடனே அந்த மக்கள் அதே கோயிலுக்கு வருவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப மந்திரவாதம் பண்ணியிருக்கிறா பாருங்க, உங்கள் பேர் என்னங்க, மோகன்லாஸுங்க. பார்த்தா ஆமாம் உங்கள் பேர் எழுதி வச்சுருக்குது, உங்கள் படம் வச்சுருக்குது, அதை எடுக்கணும், 10000 ரூபா கொடுங்க. இது உண்மையாக நடக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கள் ஊர் பக்கம் உண்மையாக நடக்குது. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையாக நடக்குது. எல்லா இந்துக்களுக்கும் தெரியும். மந்திரவாதத்துக்குன்னே ஒரு கோயில், பில்லிசூனியத்துக்குன்னே ஒரு கோயில்,
பணம் கொடுத்தா வைப்பாங்க, பணம் கொடுத்தா எடுப்பாங்க. அது நடக்குது. அதை வச்சு பணம் சம்பாதிப்பார். அதுக்குன்னே இடம் இருக்குது. இது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பில்லிசனை செய்கிறவங்க இருக்காங்க. கேரளா பார்டர், கேரளாவில் உள்ளவங்க தான் மந்திரவாதம் செய்கிறதில் ரொம்ப பிரபலமானவங்க. நிறைய ஆவிகள் அடக்கி வச்சு பில்லிசோனி செய்து, அப்போது இந்த ஆவிகள் கிரியை செய்கிறது. மந்திரவாத பில்லிசோனி, இதான் இருளின் அந்தகார வல்லமைகள். இது தேசம் முழுவதும் இருக்கிறார். இன்னொரு ஆச்சரியமான காரியம் சொல்லட்டுமா? டெல்லிக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். முதல்ல சுவிசேஷம் அறிவிக்க முன்னால் ஒரு ப்ரேயர் டீம் எழுப்பி டெல்லி முழுதுமே ஜாம் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பினோம். அவங்க எல்லா இடங்களுக்கும் போனாங்க. போயிட்டு வந்து சொன்னாங்க, அண்ணே டெல்லியில் ஒரு இடத்துக்கு போனோம், எங்களுக்கு ஆச்சரியம். என்ன இடம்னு கேட்டால், டெல்லிக்கு அவுட்டரில் ஒரு இடம் இருக்குது. டெல்லி சிட்டிக்கு பக்கத்தில் நாங்கள் ஒட்டி இருக்குது. பெரிய மைதானமாக இருக்குது. பெரிய வீடுகள், காங்கிரீட் வீடுகள்லாம் இல்லை, சின்ன சின்ன குடிசைகள் இருக்குது. சின்ன சின்ன குடிசைகள், ஒரு பல்பு எரியுது. ஆனால் நிறைய கார்கள் ஆட்கள் வர்றாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க வர்றாங்க, அரசியல்வாதி வர்றாங்க. காரை விட்டுட்டு அந்த குடிசைக்குள்ளே போகிறாங்க. இதுக்கு என்ன நடக்குதுன்னு உள்ளே போய் நாங்கள் பார்த்தா, நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன குடிசைகள், நூற்றுக்கணக்காக இருக்குது. சின்ன சின்ன லைட் எரியுது. பெரிய பெரிய பணக்காரங்க, அரசியல்வாதிகள் அங்கே வர்றாங்க. என்ன நடக்குன்னு விசாரித்தா, இது மந்திரவாதம் பண்ணுகிற இடம், பில்லிசூனியம் பண்ணுகிற இடம். டெல்லியில், நம்முடைய தலைநகரில் இடத்துல இருக்குது. அரசியல்வாதி வர்றாங்க, பணக்காரங்க வர்றாங்க, மந்திரவாதம் பண்ணுவதற்கு, பில்லிசூனியம் செய்வதற்கு 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு மந்திரவாதம் பண்ணுறாங்க. அங்கே கூட இருக்குது டெல்லியில். அப்போ எல்லா இடமும் இந்த ஆவிகள், இந்த இருளின் அந்த இது அழிக்கப்பட நம்ம ஜெபிக்கணும். சில வருஷத்துக்கு முன்னால் இன்னும் இப்போ செய்தித்தாளில் வந்துச்சு, நியூஸில் வந்துச்சு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதனால தான் வெளிப்படையாக பேசுகிறேன். திரு மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தப்போ பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னாங்க, எதிர்கட்சியாக பிஜேபி கட்சி இருக்கிறாரு. பாராளுமன்றத்தில் பேசும்போது இந்திய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் சொன்னாங்க, எனக்கு வியாதிப்பட்டு நான் படுக்கையில் ஆகணும்னு நீங்கள் மந்திரவாதம்லாம் பண்ணுறீங்க, ஆனால் பலிக்கலை, இதை விட பெரிய மந்திரவாதம் பண்ணுங்களேன் அப்படின்னு பேசினார். எத்தனை பேருக்கு தெரியும்? நாங்கள் எங்கே அதெல்லாம் பார்க்க போகிறோங்க? நாங்கள் பேப்பராவது நியூஸாவது பார்க்குறார். நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, பிரதமர் பேசினார் தெரியுமா அவங்களுக்கு? நியூஸ் பேப்பரில் வந்தார். அவர் பேசின போது எதிர்கட்சியில் ஒருத்தரும் பதில் பேசலை. உங்களுக்கு விரோதமாக யார் மந்திரவாதம் செய்தா அப்படி கூட ஒருத்தர் சொல்ல, எல்லாம் அமைதியாக தான் இருந்தாங்க. அப்போ அவருக்கே தெரிந்தது தனக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுறாங்க. எப்படி அவருக்கு தெரிந்தது? பாராளுமன்றத்தில் பேசினார். அந்த அளவிற்கு இன்றைக்கு அரசியல்வாதிகள் மந்திரவாதம் பில்லிசூனியம் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் ஜெபிச்சோம்ல, எல்லா அரசியல்வாதியும் வெளியில் கடவுள் இல்லை, நாங்கள்லாம் திராவிட நம்பிக்கைப்பா, பின்னால் மந்திரவாதம் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும், பின்னால் லட்சமாக பணம் கொடுத்து மந்திரவாதம் பில்லிசூனியம் பண்ணுறாங்க. எல்லா அரசியல்வாதியும் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பண்ணுற ஜெபத்தில் இனிமேல் இந்த மந்திரவாதம் பண்ணுற அரசியல்வாதியை ஆளுகைக்கு வரப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. மந்திரவாதம் பில்லிசூனியம் செய்கிற ஆளே வரக்கூடாது. நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் இருளின் அந்தகார வல்லமை. 91 சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இருளில் உண்டாகும் பயங்கரம். பைபிள் இருக்குதா? இருளில் உண்டாகும் அது இருளில் தான் நடக்கும், இருட்டில் தான் செய்வாங்க. அதான் இருளில் உண்டாகும் பயங்கரம். எங்கே இருட்டோ அங்கே யார் கிரியை செய்வா? பிசாஸ். எங்கே வெளிச்சம் இருக்கிறோ அங்கே யார் கிரியை செய்வா? ஆனால் இன்றைக்கி சில முட்டாள்தனமாக நம்ம ஆட்கள் கிளப்பு டான்ஸ் ஆடுற மாதிரி லைட்டெல்லாம் குறைச்சி இருட்டாக்கி ஆராதனை நடத்துகிறாங்க. அமெரிக்காவில், சென்னையில் வந்துட்டான். இருட்டில் ஆராதனை நடத்தினாலும் அதுக்குள்ளே யார் வருவா? பிசாசு வரும், ஆவியானவர் வரமாட்டார். ஏமாந்து போகாதங்க, தைரியமாக சொல்லுங்கள். எங்கேயா இருக்குது பைபிளில் இப்படி இருட்டில் ஆராதிக்கிறீங்க? இருளின் அந்தகார வல்லமை பிசாசுன்னு பாஸ்டருக்கு சொல்லிக் கொடுங்க. போகாதங்க, அங்கே போய் டான்ஸ் ஆடி ஆவி வந்துடும், பிசாசு வந்துடும், உள்ள நுழைஞ்சிருவான். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க.
அமெரிக்காவில் சர்ச்சு ஒரு ஆராதனைக்கு போயிருக்கிறேன், பைபிளை கூட பார்க்க முடியல. எல்லாம் இருட்டாக்கி இருளில் உட்கார வச்சுட்டு ஸ்டேஜில் பாட்டு பாடுறவங்க மட்டும் ஃபோக்கஸ் லைட்டு அப்படியே டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறாங்க. நான் கேட்டேன், என்ன கிளப்பு மாதிரி இருக்குது, சர்ச்சு மாதிரியே இல்லையே. அவங்கள பிரதர் போய் சொன்னாங்களா, அங்கே எங்கூட தெரிஞ்ச பிரதர் ஜோசப் மரம் சொல்லுங்க பாஸ்டர்கிட்ட போய், என்ன அது கிளப் மாதிரி நடத்துறீங்க, இருட்டாக்குறீங்கன்னு பாஸ்டர்கிட்ட போய் ஓப்பனாக பேசியிருக்கேன். இல்லை, இதை தான் வாலிபர்கள் விரும்புகிறாங்க. வாலிபர்கள் விரும்பினா இருட்டில் வைப்பீங்களா? ஆண்டவர் விரும்புகிறோட ஆராதனை நடத்த மாட்டீங்களா? வாலிபர் விரும்புகிற மாதிரி ஆராதனை நடத்தக்கூடாது, இயேசு விரும்புகிற மாதிரி நடத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க இருட்டோ அங்கே பிசாசு, எங்க வெளிச்சமோ அங்க ஆவியானவர் கிரியை செய்வார். மறந்துடாதங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, பைபிளே வசனம் சொல்லுது, இருளில் உண்டாகும் பயங்கரம். இருளில் தான் அவன் கிரியை செய்வான். இருட்டில் தான் மந்திரவாதம், பில்லிசோனியம், அந்த அசுத்தாவியனுடைய நடமாட்டம்லாம் இருளில் தான் நடக்கும். அவன் இருளின் கிரியை செய்கிற ஆவி. அதோடு கூட எபேசியர் 6:16 பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரம். பொல்லாங்கன் என்று சாத்தானை குறைத்தவர் எழுது. சாத்தான் தான் பொல்லாங்கன். அவன் எய்யும் அக்னியாஸ்திரம், நெருப்பு, ஒரு அம்பு அப்படின்னு அர்த்தம். நெருப்பு அம்பு. எய்வதுன்னா என்ன? வில்லில் அம்பு வச்சு எய்வது தான். அதான் நாம் இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறார். பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரம்னா வில்லில் அம்பு வச்சு ஒரு ஆளை குறி வைத்து அடிப்பார். இது பில்லிசூனியம். இதான் மந்திரவாதம். மந்திரவாதம் பண்ணி ஒரு ஆளை எய்ம் பண்ணி ஏவி விடுவது, அந்த ஆவியை ஏவி விடுவது. போய் அவனை தாக்கு, இந்த குடும்பத்தை தாக்கு, குறி வைத்து அந்த அம்பை எய்வதை போல அந்த மந்திரவாதம் செய்து அந்த ஆளைக்கு விரோதமாய் எய்து விடுவது. இதான் மந்திரவாதம், பில்லிசூனி. இந்த ஆவி நிறைய எல்லா நாட்டிலும் இருக்குது. அமெரிக்காவில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவில் வருஷத்தில் ஒரு முறை மந்திரவாதிகள் மாநாடு நடத்துகிறாங்க. இந்த மந்திரவாதம் பண்ணுறாங்களே, விச்சு பண்ணுறாங்களே, அவங்களுடைய மாநாடு நடத்துகிறாங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து வர்றாங்க, இந்தியாவிலேருந்து வர்றாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கிற சில மந்திரவாதிகள் சொந்தமாக ஃப்ளைட் வச்சுருக்கிறாங்க. மந்திரவாதம் பண்ணி சம்பாதிச்சு ஒரு முறை நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க, காசு கொடுத்து வாங்கிக்கிறான் முழு ஃப்ளைட்டையும். ஒரு மந்திரவாதி ஆப்பிரிக்காவில் அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறான் மந்திரவாதம் பண்ணி. அவங்கெல்லாம் அமெரிக்காவில் கூடுறாங்க. வருஷத்தில் ஒரு மாநாடு, விச்சு மாநாடு நடத்துகிறாங்க. மந்திரவாதத்தை குறித்து பேச பல நாடுகளிலிருந்து கூடி வர்றாங்க. எல்லா நாடுகளிலும் மந்திரவாத பில்லிசூனி இருக்குது. பாருங்க, பார்வோன் அவனுடைய அரண்மனையில் மந்திரவாதிகளை வச்சிருந்தான். மோசேனுடைய கோல் பாம்பா மாறுது. பார்வோனுடைய மந்திரவாதிகள் போல போட்டால் பாம்பா மாறுச்சா இல்லையா? மாறுது. அவன் அடிக்கும் போது ரத்தம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மந்திரவாதிகளை பார்வோன் வைத்திருந்தான். தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருந்தபோது மந்திரவாதிகள், குறி சொல்றவங்க, இன்னும் சூனியம் செய்கிறவங்க, அவங்கெல்லாம் அரண்மனையில் இருந்தாங்க ராஜாக்களுக்கு பாதுகாப்பாக. இதே காரியத்தை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் அரசியல்வாதிகள் பின்பற்றுறாங்க. யாகம் பண்றாங்க. யாகத்தை செய்து அதை சாதாரண சாமி கும்பிட்ற தப்பில்லை. அவங்க நம்பிக்கை போய் ஒன்று கடவுள்னு கும்பிட்றாங்க, அது பக்தி. ஆனால் யாகம் செய்வது என்பது மந்திரவாதம் பண்ணுவது. விலையேறப்பட்ட பொருட்களை போட்டு எரிச்சு அது ஒரு தகடை வச்சு மந்திரம் சொல்லி 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 அதை ஏவல் பண்ணுவது. அதில் தான் மந்திரவாதம், பில்லிசூனியம் இருக்கிறது. அந்த இருளின் ஆவிகள், அதான் பயத்தில் பார்க்கிறோம். அந்த ஆவியனுடைய கிரியைகள் அழிக்கப்படணும். அரசியல்வாதிகள் செய்கிற மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்படணும் நம்ம நாட்டில். அதனால தான் மலைப்பகுதிகளில் இந்த மந்திரவாதம் செய்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கொல்லிமலைன்னு ஒரு மலை இருக்குது, கொல்லிமலை. அங்கே ஆண்டவர் தெளிவாக ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசி, இங்கே தான் நரபலி கொடுக்குறாங்க, மனுஷ பலி கொடுக்குறாங்கன்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தினதுனால அங்கே போய் ஜெபிக்கணும், பார்க்கணுன்னு ஒரு 2 பேரோட போயிருக்கிறாங்க. காட்டுக்குள்ளே நடந்து போனால் ஒரு கிராமம். அங்கே ஆதிவாசி மக்கள் இருக்கிறாங்க. குடிசை போட்டு அந்த காலத்தில் உள்ள மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அணிஞ்சு இருக்கிறாங்க. இங்கே ஏன் இங்கே நீங்கள் எப்படி உள்ளே வரலான்னு கேட்டிருக்கிறாங்க. இவங்க ஞானமாக சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஒரு சினிமா எடுக்க போகிறோம், லொக்கேஷன் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி மெதுவாக அவங்கள்ட்ட காக்கா பிடிச்சி பேசி அந்த இடத்தெல்லாம் காமிக்கன்னா ஒரு ஆள் கூடவே வந்துட்டான். வந்து காமிச்சு, இங்கே நரபலிலாம் கொடுப்பாங்களாமே அப்படியான்னு கேட்ட உடனே
அது வருஷத்தில் 1 அல்லது 2 கொடுப்போம். இங்கே வெளியில் தெரியாது. அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டு அரசியல்வாதி ஆள்றவங்களே எங்களுக்கு காசு தந்துடுவாங்க, இத்தனை லட்சம். அப்போ யாரை கொடுப்பீங்கன்னா வாலிப பெண் பிள்ளைகள், அவங்கள தான் நரபலி கொடுப்பாங்களா? வாலிப பெண் பிள்ளைகள், அந்த பரிசுத்தமாக இருக்கிற வாலிப பெண் பிள்ளை தான் நரபலி. அதுக்கு பணத்துக்காக தங்களுடைய பிள்ளைகளை கொடுப்பாங்க இந்த குடும்பத்தார். அது கொண்டு வந்து அந்த பலி செலுத்துகிற இடத்துக்கே கூட்டு போயிருக்கிறான். காட்டுக்குள்ளே ஒரு பாறை பாருங்கள், இந்த பாறையில் தான் நாங்கள் மந்திரவாதம் பண்ணி கையை பின்னால் கட்டி மந்திரவாதம் பண்ணி அந்த பெண்ணுக்கு பூஜை செய்து நடு ராத்திரியில் அதை கழுத்தை அறுத்து ரத்தத்தை சிந்த விடுவோம். அது பயங்கரம். சொன்னார், அண்ணா இந்த மாதிரி பலி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, நம்முடைய அரசியல்வாதிகள் பின்னால் இருக்கிறாங்க, பணம் கொடுத்து செய்ய வைக்கிறாங்க. இது உண்மை. நேரில் போய் பார்த்துட்டு வந்தாங்க இந்த இடத்தெல்லாம். அங்கே ஃபோட்டோலாம் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரு செய்தி சேகரிக்க கூட. ஆனால் அது நடக்கிற தமிழ்நாட்டில் நம் காடுகளுக்குள்ளே இதெல்லாம் அதனால தான் அதை எய்ம் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். சாத்தான் வந்து தமிழ்நாட்டில் தான் இதெல்லாம் தீவிரமாக்கி தமிழ்நாட்டை அப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய ஜெபம் ஒன்று தான் இதை அழிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் தான் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி மந்திரவாத பில்லிசோனிய கிரியைகள் அழிக்கப்படணும், நம்ம ஜெபிக்கணும். போன தேர்தலுக்கு முன்னால், கடந்த தமிழ்நாட்டு தேர்தலுக்கு முன்னால் தேர்தலுக்காக நரபலி கொடுத்து ஒரு சட்டி நிறையா மனுஷ ரத்தத்தோடு இருந்ததை கைது செய்தாங்க. எத்தனை பேர் நியூஸ் சேனலில் பார்த்தீங்க? எல்லா சேனலில் வரல, ஆனால் சத்தியம் தொலைக்காட்சியில் வந்தது. அதை காமிச்சாங்க. உண்மையாக அந்த வாலிபர்களை பிடிச்சு கேட்டபோது எங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் மனுஷ பலி செலுத்தி இருக்கிறோம். இது நடந்தது. செய்தித்தாள், ஏதாவது செய்தித்தாளில் வந்தது, படங்களோட நியூஸில் வந்தது. தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் வெற்றி பெறுவதற்கு நரபலி கொடுத்த சம்பவம். இப்போ தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாதாரண காரியம் அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். சாத்தான் அந்த அளவு நம்முடைய அரசியல்வாதிகளை வஞ்சித்து ஊடுருவி கொண்டிருக்கிறான். இனிமே இப்படிப்பட்டவங்களை வரவிடக்கூடாது. அந்த ஆவியினுடைய வல்லமை அழிக்கப்படணும். இந்த மாதிரி தவறான நம்பிக்கை உள்ளவங்க இனி ஆட்சிக்கு வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் அஸ்மவேத யாகம் அப்படின்னு செய்வாங்களாம். குதிரையை வச்சு யாகம் பண்ணுவார். கஜ யாகம், யானையை வச்சு யாகம் பண்ணுவார். யானை ரத்தத்தை வச்சு யாகம் பண்ணுறார். அதுக்கு தான் பாருங்கள், யானைக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு போகிறாங்கல்ல, ரத்தத்தை எடுத்து அங்கே யாகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. காட்டுக்குள்ளே போனால் அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த யானை ரத்தத்தை எடுத்து அங்கே கொண்டு போய் அந்த சிலைக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணி அங்கே மந்திரவாதம் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் கஜ யாகம். அந்த காலத்தில் ராஜாக்கள் செய்திருக்கிறது. அந்த காலத்து ஏடுகளில் இருக்குது. அந்த மாதிரி யாகம் செய்தால் மக்களை மயக்கி தன்னுடைய வசப்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு தான் இந்த அரசியல்வாதிகள் தாங்கள் வெற்றி பெறணும், மக்களை மயக்கி தங்கள் வசப்படுத்தி கொள்ளணும் என்பதற்காக இந்த யாகங்களை செய்து அந்த அசுத்தாவின் கிரியைகளை தேசத்தில் படர விடுகிறார்கள். அதனால தான் மக்கள் பாருங்க, அவங்கள தெய்வன்றான். அரசியல்வாதி போய் தெய்வன்றான், கடவுள்னு சொல்றான். எப்படி அவனுக்கு அந்த மனம் வருகிறது? அந்த ஆவி மூலமாக மக்களுடைய மனதை மயக்கி அடிமைப்படுத்துவது மந்திரவாத பில்லிசூனியத்தின் மூலமாக. அந்த காலத்தில் சரித்திரம் வாசித்தா கஜ யாகம், இந்த அஸ்மவேத யாகம்னா குதிரை வச்சு யாகம் பண்ணி அந்த ஆவிகளை குதிரை மேலே ஏற்றி தேசத்துக்குள்ள விட்டுருவாங்களாம். அந்த குதிரையை பார்க்குற மக்கள்லாம் வணங்குவாங்க. ராஜா குதிரை எல்லாம் வணங்குவாங்க. இதை பார்க்க மக்களுடைய மனசில் என்ன வரும்? ராஜா என்ன சொன்னாலும் ஆமேன்னு சொல்லுவாங்க. அடிமைகளாக்கப்பட்டுருவாங்க. ராஜாவை எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க. அப்படி மக்களை வசப்படுத்துவதற்கு செய்யப்படுகிற யாகம்தான் அந்த யாகம். இதை இன்றைக்கு அரசியல்வாதிகள் பண்ணுறாங்க, கட்சிக்காரங்க பண்ணுறாங்க, தீவிரமாக பண்ணுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய மத சார்புடைய ஒரு கட்சி எத்தனையோ கோடி, 100க்கு மேற்பட்ட கோடி செலவு பண்ணி மந்திரவாதம் பண்ணாங்க. இந்தியா டுடே பத்திரிகையில் வந்த செய்தி, இத்தனை கோடி பணம் செலவு பண்ணி இந்த கட்சி மந்திரவாதம் பண்ணாங்க தேர்தலில் ஜெயிக்க, ஆனால் தோத்து விட்டது அப்படின்ற செய்தி எழுதினாங்க. இந்தியா டுடேல வந்தது. இதெல்லாம் வெளிப்படையாக செய்தித்தாளில் வருகிறது. இவ்வளவு நடக்கிறது என்றால் இதை மடங்கடிக்க ஒரே ஒருத்தரால தான் முடியும். இயேசுவினால மாத்திரம் தான் முடியும். ஜெபிக்கிற நம்மளால தான் முடியும்.
எல்லாரும் எழுந்து நில்லுங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஒரு 5 நிமிடமாவது ஜெபம் பண்ணி முடிக்கலாம். இந்தியா முழுவதில் கிரியை செய்கிற மந்திரவாத வல்லமைகள் அழியணும். இனி மந்திரவாதம் பண்ற ஒரு அரசியல்வாதியும் இனி சிங்காசனத்தில் உட்காரவே கூடாது, உட்கார விடக்கூடாது. அரசியல்வாதிகள் செய்கிற மந்திரவாத பில்லிசூனிய வல்லமைகள் அழியணும். அந்த மந்திரவாத பில்லிசூனிய கிரியைகள் அழியணும். காடுகளுக்குள்ளே நரபலி கொடுக்கிற அந்த சாத்தானுடைய கிரியைகள், இரத்த பலி கேட்கிற சாத்தானுடைய வல்லமை அழியணும். எங்க தமிழ்நாட்டில், எங்க கர்நாடகாவில், எங்க இந்தியாவில் இனிமேல் இந்த மந்திரவாத பில்லிசூனிய பலிக்கவே கூடாது. எல்லாம் வலதுகரம் வைத்தங்க. ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். வைராக்கியமா சாத்தானை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க, எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆவிகள் அழியட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. விடக்கூடாது, விடக்கூடாது. யுத்தம் பண்ணுங்க, போராடுங்க. எங்களுடைய இந்தியாவில் எங்கெல்லாம் பில்லிசூனி செய்யப்படுகிறதோ அந்த ஆவிகள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை இங்கே தெளிக்கிறோம். பொல்லாதவனுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக, சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, மந்திர பில்லிசூனிய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. விடக்கூடாது, விடக்கூடாது. இன்றைக்கோடு அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இன்றைக்கோடு அந்த வல்லமை அழிக்கப்பட்டு விட வேண்டும். இனி மந்திரவாதம் இந்தியாவிலே பலிக்கவே கூடாது. தமிழ்நாட்டில் மந்திரவாதம் பலிக்க கூடாது. தமிழ்நாட்டில் பில்லிசூனியம் பலிக்க கூடாது. இருளிலே கிரியை செய்கிற ஆவிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இருளிலே கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க. ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் அக்கினி இறங்குகிறது. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அக்கினி இறங்குகிறது. சாத்தானுடைய பலிபீடம் அழிகிறது. இனி நரபலியே செலுத்தப்படக்கூடாது. தமிழ்நாட்டில் நரபலியே செலுத்தப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தமிழ்நாட்டில் நரபலி செலுத்தக்கூடாது. ரத்தத்தை ஊற்றி பலி செலுத்தக்கூடாது. ரத்தத்தை ஊற்றி யாகம் செய்யக்கூடாது. ரத்த பலி கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பொல்லாத ஆவிகள் செயலற்று போகட்டும். அந்த பொல்லாத ஆவிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இருளின் அந்தகார வல்லமைகள் அழியட்டும். தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். பொல்லாத மந்திர பில்லிசூனிய ஆவிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். தேவனே, மிகாவேல் தூதர்களை அனுப்புவீராக. மிகாவேல் தூதர்களை அனுப்புவீராக. எங்களுடைய தமிழ்நாட்டுகளை அனுப்புவீராக. தேவனே, எங்களுடைய மிகாவேல் தூதர்களை அனுப்புவீராக. சாத்தானுடைய வல்லமை அழியட்டும். பில்லிசூனிய வல்லமை அழியட்டும். மந்திர கிரியைகள் அழியட்டும். அக்கினி இறங்கட்டும். ஆண்டவரே, யாகம் செய்து மந்திரவாதம் பண்ணுகிற எங்கள் அரசியல்வாதிகள் வெட்கப்பட்டு போவார்களாக. இனிமேல் அது பலிக்க கூடாது. தமிழ்நாட்டில் பலிக்க கூடாது. மந்திரவாதம் பில்லிசூனிய அரசியலில் பலிக்கவே கூடாது. கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். அவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்களாக. அவர்கள் அவமானப்பட்டு போவார்களாக. மந்திரவாதம் பலிக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த கிரியைகளை அழிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அந்த கிரியைகளை அழிக்கிறோம். அவைகள் நிர்மூலமாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு மறவாமல் எழுதுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி 628-211, தூத்துக்குடி மாவட்டம். தொலைபேசி எண் 046392200022 9942235304. Email info@jesusredeems.com. Our website jesusredeems.com. 24 hours prayer support. 04639 220000.